இன்று 28/4/2026 பராபவ வருடம் சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை துவாதசி திதி இரவு 8:41 வரை. அதன்பின் திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை மதியம் 12 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அதிகாலை 5:36 வரை. மகரம், அதன்பின் கும்பம். பொது கரிநாள். சூரிய உதயம் காலை 5:59 வரை. அஸ்தமனம் மாலை 6:21. சந்திர உதயம் மதியம் 3:53. அஸ்தமனம் அதிகாலை 3:30. மேஷராசி அன்பர்களே, எடுத்த வேலை வெற்றியாகும் நாள். உடலும் உள்ளமும் உற்சாகமாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். மனம் தெளிவடையும். எதிர்ப்பு போட்டி விலகும். பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். கையில் பணம் புரளும். பழைய கடன்கள் வசூலாகும். செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வீண் குழப்பம் விலகும். மிதுனராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். திட்டமிட்டு நினைத்ததை சாதிப்பீர். திறமை பளிச்சிடும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலும் திட்டமிட்டு செய்வீர்கள். கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து செயல்படுவீர். பண வரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். ஒரு சிலர் வியாபாரத்தை மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீர். சிம்மராசி என்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். உங்கள் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். குழப்பத்திலிருந்து வெளியில் வருவீர். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வரவு அதிகரிக்கும். பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்க வேண்டாம். பெரியவர்கள் வழிகாட்டுதல் நன்மை தரும். கன்னிராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவு ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறு வேறாக இருக்கும். பண விவகாரத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உடன் பணிபுரிபவர் ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும். துளாராசி அன்பர்களே, செலவின் வழியே நன்மை காண்பீர்கள். நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வெளியில் செல்வாக்கு உயரும். நேற்றைய கனவு இன்று நனவாகும். வழக்கமான வேலைகளில் லாபம் காண்பீர். உங்கள் வேலைகளை திட்டமிட்டபடி நடத்துவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். உங்கள் செயலில் வேகம் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடி நீங்கும். பண தேவைக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நேற்றைய பிரச்சனை முடியும். பெரியோரின் ஆதரவு உண்டாகும். திட்டமிட்ட வேலை நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, எண்ணியது நிறைவேறும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபம் தரும். புதிய முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை. சேமிப்பு அதிகரிக்கும். வருமானத்தில் கவனம் செலுத்துவீர். வெளியில் செல்வாக்கு உயரும். எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். பெரியோர் ஆதரவால் முயற்சி லாபமாகும். மகர ராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். மனக்குழப்பம் விலகும். செயல்களில் தெளிவு இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும்.
கும்பராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று சந்திராஷ்டமம் என்பதால் வேலைகளில் கவனம் தேவை. தொழிலில் தோன்றிய பிரச்சனை முடியும். நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர். அதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். பயம் போகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும். பயணம் லாபம் தரும்.